நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் பிறந்துருச்சு. ஸோ ஜூன் மாதம் நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு கொரோனா வந்துட்டு பரவல் அதிகமாக இருக்குது, கேசஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளே கூட வீடியோ போட்டிருந்தோம், எல்லா நியூஸ்லையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் வந்து வேரியேட் ஆகுதா அப்படின்றதையும் பார்ப்போம். இதனால் எல்லா டாக்குமெண்ட்டுமே ரொம்ப சீரியஸாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுமே மிஸ் பண்ணிடாமல் தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பாஸுக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு விதமான டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த டாக்குமெண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாஸில் போகிறீங்க அப்படி எல்லா பாஸுக்குமே நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே எந்த பாஸில் என்ட்ரி ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லிஸ்ட்டை வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிங்கப்பூர் போயிடலாம். இதில் நீங்கள் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகாமல் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இந்தியாவிலேயும் ஏர்போர்ட்டில் வந்து உங்களை வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வெரிஃபை பண்ணி தான் உங்களை அனுப்புவாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே மிஸ் பண்ணாலும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணால் கூட நீங்கள் சிங்கப்பூர் போக முடியாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டாக்குமெண்ட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. நம்ம 100K ரீச் ஆக போகிறோம். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்ச ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா வேலைக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா டூரிஸ்ட் விசாவில் போவீங்க. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாஸில் போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, ஸ்டூடெண்ட் பாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, இதிலெல்லாம் வந்துட்டு இந்த பர்மிட்டில் நீங்கள் எதில் வேணாலும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுக்கும் வந்து தனித்தனியாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இ பாஸுக்கு சொல்லிடுறேன். இ பாஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட், இ பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. இது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? கட்டாயம் கிடையாது. இருந்துச்சு, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசா கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த பர்மிட்டில் போனாலும் விசா கண்டிப்பாக இருக்கணும். பாஸ்போர்ட்டை வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஊசி போட்டிருக்கணும். அதில் வந்து உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டில் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இருக்கணும். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கங்க, உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எடுக்கணும். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 ஊசி போட்டிருக்கணும், அதில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அரைவல் கார்டு கண்டிப்பாக கட்டாயமாக இருக்க வேண்டும். எஸ்சி அரைவல் கார்டு நீங்கள் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் எஸ்சி அரைவல் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மொபைலில் எடுத்துக்கலாம். அங்கே போய்ட்டு எஸ்சி அரைவல் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்காது. இப்போ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ எங்கே தங்க போகிறீங்க அப்படின்றதுக்கு எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் அங்கே அட்ரஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்ற அட்ரஸை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டில் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே. அடுத்தது எஸ் பாஸுக்கு சொல்லிடுறேன். விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, டிக்கெட்டு. ஓகேங்களா? இதில் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் ஆப்ஷனலு, மற்ற எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? அடுத்தது என்டிஎஸ் பர்மிட்டுக்கு சொல்லிடுறேன். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் விசா, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. மற்றபடி வந்து வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு. ஓகேங்களா? இப்போ எஸ் பாஸுக்கும் இ பாஸுக்கும் பாண்டு தேவை கிடையாது. ஆனால் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவை. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டாக்குமெண்ட் மாறும் அப்படின்ட்டு. பாண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவை. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எஸ்சி அரைவல் கார்டு. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலு, மற்றபடி எல்லாமே வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டும் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஆப்ஷனல், மற்றபடி எல்லாமே வேணும். எந்த பாஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும். அது இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். 2 ஊசி கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? எஸ்சி அரைவல் கார்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எஸ்சி அரைவல் கார்டு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? அடுத்தது டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு,
ரூம் எங்கே தங்க போகிறீங்கன்னு அட்ரஸ் கேட்பாங்க, அதை சொல்லிங்கனாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? டூரிஸ்ட் விசா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் தான். ஸோ வந்து இந்த நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்டை தெளிவாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐபி வரும். ஐபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நான் டிக்கெட் போடணும் அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மந்த்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் ரிஜிஸ்டர் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணாமல் போகக்கூடாது. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் எம்ஓஎம்மில் உங்கள் கம்பெனி ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இல்லைனா உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாது, திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால நீங்கள் கம்பெனியில் தெளிவாக கேட்டுக்கோங்க. விசா வந்துடும், ஐபி வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சர்டிஃபிகேட் வரதுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, அப்ரூவல் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகுது. நிறையா பேர் வந்து 1 வீக் 2 வீக்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து அப்ரூவல் கிடைக்கிது. ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஆன்போர்டிங் சென்டரே புக் பண்ணுறாங்க. ஆன்போர்டிங் சென்டர்னா குவாரண்டைன் இன்னமே இருக்குது. ஓகேங்களா? யாராக இருக்குது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ரிமைண்ட் பண்ணுறேன் திருப்பி. பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, டெஸ்ட் அடிச்சுலாம் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருக்கட்டும், யூட்டனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு இதுதான் ப்ராசஸ்ஸு. என்னன்னா ஃபஸ்ட்டு விசா ஐபிஏ வந்து உங்கள் கைக்கு வந்துடும். விசா ஐபிஏ ரெண்டுமே ஒன்று தான். அது கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் வந்துட்டு ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா அப்படின்னு கேளுங்க. எம்ஓஎம்மில் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்ரூவல் வந்தோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்ரூவல் வந்ததுக்கப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணுறது ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நீ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே டிக்கெட் போடு, அவங்க ஸ்லாட்டை பார்த்துட்டு இந்த டேட்டுக்குள்ளே டிக்கெட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டில் போடவா அப்படின்றது கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் டிக்கெட்டை வந்து மாற்ற முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா, நான் அந்த டேட்டில் டிக்கெட் போட்டேன்னா என்னால் கேன்சல் பண்ணவோ மாற்றவோ முடியாது, பணம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சம்டைம் அந்த டேட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற டேட்டில் ஸ்லாட்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அன்றைக்கி போக முடியாமல் போயிடும். ஆன்போர்டிங் சென்டர் வந்து போக முடியாமல் போயிடும். அப்போ அடுத்த நாள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க, மணி லாஸ் ஆயிரும். ஸோ நீ போடுற டேட்டில் கண்டிப்பாக நான் டிக்கெட் போடுற டேட்டில் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்போர்டிங் சென்டர் உங்களுக்கு அனுப்பிவிட்டு கரெக்டாக இந்த டேட்டில் நீ சிங்கப்பூருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பெஸ்ட்டு. இப்போ அந்த டேட் சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. அந்த டேட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து 1ஆம் தேதி சொல்கிறாங்க அப்படின்னா 31ஆம் தேதி நைட்டு நீங்கள் வந்து நைட்டு 12 மணிக்குள்ளார சிங்கப்பூருக்குள்ளார என்ட்ரு ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பகலில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 31ஆம் தேதினா 31ஆம் தேதி காலையில் ஒரு 8 to 10 மணிக்குள்ளே அங்கே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மிட் நைட்டில் போனீங்கன்னா ரொம்ப நேரம், ஏன்னா உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு கம்பெனி லாரி இல்லைனா கம்பெனிலேருந்து யாராவது வருவாங்க. அவங்க மிட் நைட்டில் வந்தாங்கன்னா சந்தோஷம். அப்படி நீங்கள் ஏஜென்ட்டை கேட்டுங்க. அப்படி வரலன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்து ஆன்போர்டிங் சென்டர் தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் பகலில் புக் பண்ணுற மாதிரி, அதாவது மார்னிங் டைமில் நீங்கள் அங்கே போய் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாண்டு பேப்பர் கம்பெனிலேருந்து கேளுங்க. பாண்டு பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு கேளுங்க. உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இது எல்லா டாக்குமெண்ட்டுமே தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். போனோன்னே இறங்கினோன்னா நேராக வந்து உங்களை கம்பெனிலேருந்து வெஹிக்கிள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போய் ஆன்போர்டிங் சென்டரில் விட்டுரும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆன்போர்டிங் சென்டர் போனதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து 2லேருந்து 3 நாள் குவாரண்டைன் இருக்கணும். அங்கே வந்து மெடிக்கல் எடுத்துருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் வேலை இடத்துல விட்டுருவாங்க. நீங்கள் எஸ்ஓசி போகிறதுனா எஸ்ஓசி போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு புதுசாக ஐபிஏல போகிறவங்களுக்கு மட்டும்தான். யூட்டன், அதாவது எப்படின்னா லீவில் வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு நேரடியாக வந்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், உள்ளார நார்மலாக போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து லீவில் வந்துட்டு போகிறவங்களுக்கு இந்த இது எதுவும் கிடையாது. புதுசாக ஐபி வந்து போகிறவங்களுக்கு தான், அதுவும் இந்த பாஸில் போகிறவங்களுக்கு தான். ஓகேங்களா? இன்னொரு தடவை டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஐபி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூமை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சான்னு கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னா தான் ஆன்போர்டிங் சென்டரே புக் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆன்போர்டிங் சென்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஐபிஏ, ஆன்போர்டிங் சென்டரு, அடுத்தது டிக்கெட் போட்டுருங்க. பாண்டு பேப்பரை வந்து வாங்கிக்கோங்க.
வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, எஸ்சி அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க, நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டாக்குமெண்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த கொரோனா வந்ததுனால அது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ரூல்ஸ் தான் வந்து முன்னாடியுமே போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் இப்போயும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்ரி மந்த் டேட் 1 வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து போடுவோம். என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போடுவோம். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.